கடப்பா ஃபேமஸ் கார முட்டை தோசை. இதை நீங்கள் செஞ்சே ஆகணுங்க. அம்புட்டு ருசியாக இருக்கும். இதுக்கு 3 குட்டி ப்ராசஸ் தான். மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. 50 கிராம் பொட்டுக்கடலை, 3 பல் பூண்டு, 1 டீஸ்பூன் சீரகம், 2 டீஸ்பூன் வெறுமிளகாய் தூள், இது கூட 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து இந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. செகண்ட் ப்ராசஸ், அதே மிக்ஸி ஜாரில் கட் பண்ண ஒரு வெங்காயம், சுடு தண்ணியில் 1/2 மணி நேரம் ஊற வச்ச 8 காஞ்ச மிளகாய், ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி, 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து அதையும் நல்லா மைய அரைச்சி வச்சிருங்க. மூணாவது ப்ராசஸ், கடாயில் எண்ணெய், கடுகு, உளுந்து, சீரகம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கோங்க. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவை தண்ணியில் கரைச்சி சேர்த்துக்கோங்க. அதோட 1/2 கப் தண்ணி ஊற்றிட்டு ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கொத்தமல்லி, 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்தீங்கன்னா பாம்பே சட்னி ரெடி. ஸோ ஆஸ் யூஷுவல் நீங்கள் எப்பவும் சுடுற மாதிரி உங்ககிட்ட இருக்கிற இட்லி மாவோ தோசை மாவுலையோ தோசை ஊற்றிக்கோங்க. இப்போ தோசைக்கு மேலே நம்ம ரெடி பண்ண 2 டேபிள் ஸ்பூன் பாம்பே சட்னி, 2 டேபிள் ஸ்பூன் ரெட் சட்னி, இது கூட 2 முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ண பிறகு 1 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கு மேலே மழைச்சாரல் மாதிரி நம்ம ரெடி பண்ண பொடியும் மேலே தூவிடுங்க. இப்போ இதுக்கு மேலே 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இல்லை 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் அப்படியே வேகட்டும். கீழே அழகாக கலர் மாறி இருக்கும். அப்படியே தோசையை அல்லேக்கா திருப்பி போடுங்க. கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும். அடுத்து ஒரு 2 நிமிஷம் விட்டிங்கன்னா அருமையான கடப்பா கார முட்டை தோசை ரெடி. இந்த கடப்பா கார முட்டை தோசை ஆளுக்கு 1 சாப்பிட்டாலே போதும். நம்ம ரெடி பண்ண பொடி அந்த ரெட் சட்னி பாம்பே சட்னியோட சர்வ் பண்ணுங்க. அட்டகாசமாக இருக்கும். ஸோ சண்டே பிரேக்ஃபாஸ்ட் இல்லைனா டின்னருக்கு இதை ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்க. அப்படியே மறக்காம ஸ்டவ்வோடு சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்கிற சமையல் கூட சூப்பராக இருக்கும். அப்படி